தளபதி விஜய் அவர்கள் முழு வீச்சா அரசியல இறங்கிட்டாரு. நம்ம தலா அஜித் சார் வந்து 2027 வரைக்கும் எனக்கு ரேஸ் இருக்கு, என்னையெல்லாம் இனிமே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மூணாவதாக ஒருத்தர் இருப்பாரு, யாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆமாங்க, நம்ம சூர்யா சார் தான். ஒட்டுமொத்த கோலிவுட்டும் இப்ப அவருக்கு தான் வெயிட்டிங்கு. சம்பவம் பண்ணதான் போறாரு. தரமான சம்பவம்லாம் ரெடியா இருக்கு. கருப்பு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஆமாங்க, அதோட டீசர் உடனே இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கல, வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு யார், இந்த சூர்யா சாரோட நமக்கு யார் பேரு கேட்டீங்கன்னா மமிதா பைஜு. ஸோ எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பிரஷன் பயங்கரமா இருக்கு. சரி ஓகேங்க, வாங்க டேரக்டா வீடியோவே பார்த்துடலாம். ஓகே, மேக் சென்ஸ். 3, 2, 1. சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ வேற, கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டிலாம் இருக்காது. This is Maddie. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா, எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? லவ்வா? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். விட 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு போதும். திஸ் ஜூலை, ஓகே ஜூலைல வருது. சூர்யா சார் பேட்டே அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளா இருந்துச்சு, ஆனா சூர்யா சார் செம்ம கியூட்டா சால்டன் பேப்பர் லுக்கு. அதாவது சூர்யா சார் வந்து சால்டன் பேப்பர் இப்பதான் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு அயன்மேன் லுக்கு. இந்த அயன்மேன் இந்த லாஸ்ட் என்டிகேன்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் லுக் இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லுக்கு. அழகா இருந்தாரு, பார்க்க செமையா இருந்துச்சு. பட் நான் பொண்ணு நினைச்சேன், பார்த்தா இது ஹீரோயின். அதான் அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அது வந்து கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் உள்ள ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லுறாங்க. ஆனால் இது பார்க்க கொஞ்சம் இந்த இந்த ஹிருதயபூர்வம் மாதிரி இருக்குது. இந்த மலையாளம் படம் ஒரு படம் உண்டு, ஹிருதயபூர்வம்னு. மோகன்லால் நடிச்சிருப்பாங்க. மோகன்லாலும் வந்து மம்மி பேர் சேர்த்துல மாஸ்டர்ல வர்ற அந்த ஹீரோயின் தான். இவங்க 2 பேரும் மஞ்சுமா மோகன் நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. பட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை கியூட்டா இருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிளா தான் காட்டுறேன் குழந்தை போர்ஷன்ஸ்லாம். மமிதா வந்து படம் ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். செம்மையா இருந்தாங்க. நமக்கு மமிதானாலே படம் போயிடும். அது சூர்யா சாரோட சொல்ல வேணும், பயங்கரமா இருக்க போகுது. 2 பேரும் பேருமே கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் டே அசிங்கமா தான் இருக்காங்க. ஒரு கஜினி படம் மாதிரி எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு அழகான லவ் ஸ்டோரி சொன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே பொட்டன்ஷியலான ஆக்டர்ஸுங்க. நம்ம சூர்யா சார் வந்து நம்ம எவ்வளோதான் சொல்லுவோம், அவர் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், அது பண்ண எல்லாம் பண்ணுவார், எல்லாம் பயங்கரம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லவ் போர்ஷன்ஸு, அந்த ஒரு கல்ட் சீன், அதாவது ரொம்ப கிளாசிக்கான சீன் தான் வந்து அப்படியே சாப்பிட்டு போயிடுவார். எதுவுமே ஒன்றுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம் வந்து வேற ஏதோ படம் எங்கேயோ எதிர்பார்த்துட்டு இருப்போம். ரெட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டர் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு லைனே வந்து லவ் ஸ்டோரி லைன் தான், அது மெயின் ஸ்டோரி அதான். பட் அங்கே வந்து சூர்யா வந்து எல்லா இடத்தையும் ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட அதான் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, 40 வயசுங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அமிதா பச்சன் வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கும், நீங்கள் வந்து 10 வயசு டிஃபரன்ஸாக இருக்கணும். 20 வயசு தான். ஆமாம் ஆமாம் 20 வயசு சொன்னார்ல, 20 வயசு டிஃபரன்ஸு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு புதுவிதமான ஸ்டோரி. இது வந்து சொல்லப்போனா ஒரு கத்தியுமே நடக்கிற மாதிரி தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஏஜ்டு லவ் ஸ்டோரிங்கும் போது ஒன்று ஒரு பாசிட்டிவாக கதை நல்லா கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா இது பாசிட்டிவாக போயிடும். இல்லாட்டி இது வந்து எப்படின்னா இந்த ஒரு சுகர் டேடி லெவலுக்கு போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் நக்கலாக பண்ணுறதுக்கு நக்கலாயிரும்னு ஒரு எனக்கு தோணுது. ஆனால் அப்படி ஆகாது. ஏன்னா
அந்த பேரே அழகாக செட் ஆயிருச்சு. அந்த ஒரு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லவ்வான ஒரு கேரிங்கான ஒரு சூர்யா, அந்த சேட்டை பண்ணுற ஒரு மமிதா பேஜு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye. நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன். நீ விழு போதும். லவ்வா யா எது